நானே தன்னோ தந்தானத்தோ நானே தன்னோ தானே தன்னோ மாயாண்டி சுடலையேசன் மாணிக்க கையிலேயே விட்டு அந்த கையிலேயே விட்டு அண்ட முகடு தட்ட ஆகாய மார்க்கமாக சுரூபத்தை மாற்றி மாத்தி மாத்தி மாதா பேச்சி அம்மாளோடு மையானக்கரைக்கு வந்து மையானக்கரையிலே மாண்ட பிணங்களை அருந்து அருந்தா அருந்தா அருந்தால சரி ஆமா கட்டியாக சிலதுவனம் சுடலை கக்கத்திலே இடுக்கி கொண்டு வாயால் அப்படியே ஊன் வடியுது வயர் சிலைக்கு மையான கரையிலே மாண்டபிணங்களை இறந்து ஆமா சுவாமி ஐயா மாயாண்டி சுடலத்தை மாதாளான பேச்சியம்மா மையான வந்ததைத்தான் மாயா சக்தி அறிய வேண்டும் மையான கரையை விட்டு ஆதி வெள்ளி கைலாசம் வடக்கு கோட்டை வாசலுக்கு வடக்கு கோட்டை வாசலுக்கு ஆறாறு மாயாண்டி எப்ப வாராரு மாயாண்டியும் எங்க அம்மா மாதா பேச்சியம்மாளும் அந்த பேச்சியம்மாளும் மாண்ட பிணங்களை அருந்தி சரி நம்ம மையானம் வந்ததையும் மாண்டபணம் அருந்தியதையும் நம்ம அம்மா பார்வதி அறிய வேண்டும் தெரிய வேண்டும் நமக்கு வந்தது அம்மா பேரவதிக்கு தெரியணுமே என்று மாணிக்க கையிலே வடக்கு கோட்டை வாசலுக்கு வந்து மையானம் போகும்போது அண்ட முகடு தட்ட ஆகாய மார்க்கமாக சுரூபத்தை மாற்றினோம் குழந்தை இருந்தவர் விறுவிறு வானத்துக்கும் பூமிக்கும் வளர்ந்துமே இதே சொரூபத்தோட போய் தொட்டிலுக்குள்ளே படுக்க முடியுமா தொட்டிலுக்குள்ள போவாது அதனால தன்னுடைய சுய சொரூபத்தை குறைக்க வேண்டும் என்று குழந்தை போல மாறணும் நினைச்சு மாயாண்டி எப்படி சுய சொரூபத்தை குறைக்கின்றாரானா எப்படி குறைக்காரு சுயஸ்வரூபம் குறைப்பாரா சுயஸ்வரூபம் குறைப்பாரா சிவல பெரிய மாயாண்டி படுப்பாரா மலையாள பிள்ளை போல மறையோனோ மாறுவாரா மடி நல்ல குழந்தை போல மறையோனோ மாறுவாரா கையோ நல்ல குழந்தை போல கடவுள் சுடலை மாறுவாரா பால் குடிக்கும் பாலகனா பகவானோ மாறுவாரா குழந்தையாக பகவானோ மாறுவாரா சுயஸ்வரூபத்தை குறைத்து உருவத்தை குறைத்து மையான கரையிலே மாண்ட பிணங்களை அருந்தி வாய் வயரெல்லாம் ஊன் கொசு வடிய அப்படியே ஊடு வடியுது எங்க ஐயா சிவல பேரி மாயாண்டி முண்டசுவாமி தொட்டிலுக்குள்ளே படுத்திருக்கின்றார் அந்த சிவல பேரி முண்டசுவாமி தொட்டிலுக்குள்ள படுத்திருக்காரு இந்த சிறப்பான வேளையில அந்த சிங்கார மேடையில பாடும் நாமலை பரிசு வழங்கி பாராட்ட வேண்டும் என்று ஆமா பரிசளித்த செல்ல சீமான்கள் யாரமோ மத்தளம்பாறை நன்னகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடியவர்கள் வயக்காட்டு ஸ்ரீ சுடலை ஆண்டவர் திருக்கோவில் தலவாய் மாட சுவாமியுடைய ஆடும் குல கோமரத்தார் ஆமா ஆதியில் தர்க்கராஜன் பாதியில தலவாய் மாட பாதியிலே எங்க ஐயா தலவாய் மாடை தர்க்க தலவ மாட சுவாமி ஆமா மாட சுவாமி ஆடும் குலம் கோமரம் எல் சரவணன் அவர்கள் சரி திரிகூடபுரம் மத்தளம்பாறை சரி
அவர்கள் சார்பாக சரி 100 லட்சங்களை 100 கோடியாகவே அள்ளி பணம் தந்து ஆதரித்துள்ளார். ஆமையா. அவர்களுக்கு அப்புறமாக யாரு யாரு சித்திரையில் முத்திரை பதிக்கும் திருவிழா. திருவிழா என்ன ஒரு அழகான வாசகம். நல்ல எழுத்து, நல்ல வாசகம், நல்ல வாசகம். சித்திரையில் முத்திரை பதிக்கும் திருவிழா திருவிழா ஸ்ரீ புங்கமுடையார் சாஸ்தா அப்படி ஸ்ரீ சண்டால பட்டவராயர் சுவாமி வகையாரா. வகையாரா சரி. ஆமா சரி. எஸ் பூ ராஜா அவர்களும் எஸ் மதியழகன் அவர்களும் மத்தாளம்பாறை நகரத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் சார்பாக சரி 100 லட்சங்களை 100 கோடியாகவே அள்ளிப்பணம் தந்து ஆதரித்துள்ளார். உள்ளார்கள். அவர்களுக்கு அப்புறமாக யார் யாரு பாடும் புலமையை பரிசு வழங்கி பாராட்ட வேண்டும் என்று யாரம்மா கோவை முருகன் அவர்கள், முத்துக்குமார் அவர்கள், சந்திரன் அவர்கள், ஆமா எம்ஜிஆர் டீ ஸ்டால், சரி எம்ஜிஆர் கொண்டை டீ ஸ்டால், எம்ஜிஆர் கொண்டை டீ ஸ்டால் நமக்கு ஏத்தால இருக்கு பத்தியல கடை. ஆமா ஆமா. போன வருடம் சரி புல்லுக்காட்டு வலசைக்கு வில்லுப்பாட்டுக்கு வந்திருக்கும் போது இந்த கடையில தான் வந்து சாப்பிட்டோம். ஆமா சாப்பிட்டு போனோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. ஆமா சாப்பாடு அப்படி அருமையா இருக்குல்ல. சரி எம்ஜிஆர் கொண்டை டீ ஸ்டால், ஆமா புலி முருகன் இவர்கள் அவர்களின் சார்பாக 50 லட்சங்களை அள்ளி பணம் தந்து ஆதரித்துள்ளார்கள். ஆமா அவர்களுக்கு அப்புறமாக யாரு டிஆர்டி ஜேசிபி ஆபரேட்டர் சாமி. ஆமா அவங்க பேரு சாமி. ஆமா அவர்கள் சார்பாக 50 லட்சத்தை 50 கோடியாகவே அள்ளி பணம் தந்து ஆதரித்துள்ளார்கள். ஆமா ஒரு கோட்டரை 150 ரூபாய்க்கு விக்கிட்டீங்க, 50 ரூபாய் கொடுத்துட்டு போறீரு. சாமியே நிக்க நிலை இல்லாம போகுது. ஆமா நமக்கு குவாட்டருக்கு காசு கேக்கோ இல்ல அவரு 3 கோட்டரை குடிச்சிருப்பாங்களுக்கு நாங்க ஒன்னாவது குடிச்சாலும் நல்லாகும். சரி அவர்களுக்கு அப்புறமாக யாரு பாடும் நாமலை பரிசு வழங்கி பாராட்ட வேண்டும் என்று. ஆமா ஏன் இடத்துல ஏன் கொடிதான் பறக்கணும். ஏன் இடத்துல ஏன் கொடிதான் பறக்கணும். உங்க கொடி பறந்தா விடுவோமா? விடமாட்டோம். சரி ஏன் இடத்துல ஏன் கொடிதான் பறக்கணும். ராஜதுரை சைமன் அவர்கள், ஆமா சரத்குமார் குரூப்ஸ், தவசி அஜித், ஆமா எதுக்கும் அடங்காதவன் குரூப்ஸ், முருகன் சார்பாக முருகன் அவர்கள் சார்பாக 30 லட்சத்தை 30 கோடியாக அள்ளி பணம் தந்துள்ளார். உள்ளார்கள். அவர்களுக்கு அப்புறமாக யாரம்மா பாடும் நாமலை பரிசு வழங்கி பாராட்ட வேண்டும் என்று. ஆமா பரிசளித்த செல்லச்சீமான்கள் யாரு ஸ்ரீ புங்கமுடையார் சாஸ்தா துணை, ஆமா சண்டால சுவாமி துணை, எஸ் பெருமாள் அவர்கள், கஸ்தூரி தும்பு வேஸ்ட், ஆமா கம்பெனி தஞ்சாவூர்ல இருக்கு. பி கஸ்தூரி அவர்களும், சரி பி கனகா முத்துக்குமார் அவர்களும், பி கஸ்தூரி ராஜா, ஆமா அனல் மின் நிலையம் பெங்களூர், சுதா ஸ்ரீகா அவர்களும், ஆமையா பி சரத்குமார் ஆசிரியர் அவர்களுக்கும் இஎக்ஸ் வேளாண்மை கூட்டுறவு சங்க உறுப்பினர் அவர்கள் சார்பாக பாடும் நாமலை பரிசு வழங்கி பாராட்ட வேண்டும் என்று. 50 லட்சங்களை 50 கோடியாகவே அள்ளி பணம் தந்து ஆதரித்துள்ளார்கள். ஆதரித்த செல்வசீமானுடைய குடும்பம் குலம் கோத்திரங்கள் எல்லாம் வழி வம்சம் உச்சார் பெச்சார் உறவினர்களோட தொட்டில் குழந்தை முதல் கட்டில் கிழவர் வரைக்கும் அவர்கள் எப்படி வாழ வேணும் தெரியுமா? எப்படி வாழே வேணும் ஐயா, வளர வேணும், வாழ வேண்டும் அவர்கள், வளர வேண்டும் ஐயா, வளர வேண்டும். வள்ளல் நாராயணே
முகமாக வாழ வேண்டும் பரிசளித்த குடும்ப குலகோத்திரம் எல்லாம் வாழையடி வாழையாக நீடு உடைய வாழ்க வளர்கவென்று இருக்கும் எங்க ஐயா சிவல பேர் இருதலை முண்ட சுவாமியை பிரார்த்திக்கின்றோம் ஐயா. பிரார்த்திக்கிறோம் சுவாமி. ஐயா மாயாண்டி குழந்தை போல சொருவத்தை கொண்டு மாத்தி மாணிக்க கையிலே தொட்டிலுக்குள் ஊன் கொசுவடியே படுத்திருக்கின்றார். அங்க போய் பணத்தெல்லாம் அருந்திட்டு இங்க வந்து தொட்டிலுக்குடி படுக்காரு கைலாசத்துல. பார்வதா தேவி புருஷனை கண்டோம் பிள்ளையை மறந்தோமே மறந்துட்டோமே. எங்க ஐயா சிவலப்பேரி மாயாண்டி அந்த சிவலப்பேரி மாயாண்டிய மாணிக்க கையில தொட்டிலுக்குள்ள நம்ம சும்மா படுத்தா நம்ம அம்மா பார்வதி வருவாளா? சும்மா போட்டா வரமாட்டா. அழுத பிள்ளை தானையா பால் குடிக்கும். என்னைக்குனாலும் பாருங்க அழுத பிள்ளை மட்டும்தான் பால் குடிக்கும். அம்மா பசிக்கு சோறுன்னு கேட்டாதான் பெத்தவா வச்சு கொடுப்பா. இன்னைக்கும் பக்கத்து வீட்டுல வயிறு பசி தாங்க முடியும். பக்கத்துல வாய் இருந்தா தான் பிழைக்க முடியும். ஆமா. மதுரைக்கு ரூட் எங்க இருக்கு? மதுரைக்கு ரூட் எங்க இருக்கு? வாயில தான் இருக்கு. ஏனா வாயில தான் இருக்கு. கூகுள் மேப்ல இருக்கோ. சரி. அதனால எங்க ஐயா மாயாண்டி சிவலப்பேரி முண்ட சுவாமி அந்த முண்ட சுவாமி குரலோசை கொடுத்து பார்வதா தேவி அழைக்க வேணும் என்று ஆமா சுவாமி. ஐயா சிவலப்பேரி மாயாண்டி சிவலப்பேரி மாயாண்டி வயிறு வசித்த குழந்தை போல அழுகுரலும் போடுவாரா துடைத்த குழந்தை போல துடைத்த குழந்தை போல போடுவாரா அவர் குரலோச போடுவாரோ. ஐயா மாயாண்டி அழுத சத்தம் மாயா சக்தி தான மகனான மாயாண்டி தந்தானை தானே மாயாண்டி சுழல போடுவாரா ஓடுவாரா ஆடுவாரா சத்தம் போடுவாரா
மருகையில வீரப்பந்த ஒரு கையில ரூபா மருகையில நல்ல பிடியருவா ஐயருவா வெள்ளையருவா நல்ல பிடியருவா வைத்தாட வல்லையம்மா ஐயோனு போகணுமே ஆண்டு குணம் திங்கணுமே பிள்ளை வானம் போகணுமே சித்த பிணம் அருந்தணுமே போகணுமே இறந்த பிணம் திங்கணுமே அதாலான பேச்சியோட சிவல பெரியமாயோண்டி இருதல முண்டனோட ஆண்டி முண்டசாமி ஐயா ஆடுவாரா பாடுவாரா பாடுவாரா மாயாண்டி மாயாண்டி பாடுவாரா பாடுவாரா எனக்கு வீர பல்லாமா அம்பிகையா பேசியம்மா பேசியம்மா ஆடுகின்ற தலைமுடியா தலைமுடியா பாரவாயா போரமல்லா போரமல்லா பேசியம்மா கோரவாயா கோரப்பல்லா கோரமல்லா கோரப்பல்லா கோரமல்லா கோலமோக தன்னரகா கோரப்பல்லா இவளும் மாயாண்டிய வளர்த்தவளா சக்தி பேசியம்மா பேசியம்மா ஐயோனும் போன பேச்சு போன பேச்சு மாய பேச்சியம்மா வன பேச்சு பிள்ளை வானோ போனவளா பேச்சியம்மா போனவளா போனவளா மாய பிள்ளை வான பேசியம்மா போனவளா பேச்சியம்மா மாயாண்டி சுடல தெய்வம் வர வேண்டும் ஆமா நாமளை அல்ல வேண்டும் அரவணைக்க வேண்டும் அமிர்தத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆமையா குழந்தை போல சொருவத்தை கொண்டு மாயாண்டி சுடலை அந்த மாயாண்டி இந்த சிவல பேரி மாயாண்டி சுடல குழந்தை போல சொருவம் கொண்டே குழந்தை போல சொருவம் கொண்டே மாயாண்டி சுடல போடுவாரா சத்தங்காவில் கோலமயில் பார்வதியா கோட்டை வாசல் ஆண்டவன் நமகவானிடோ அம்பிகைய பார்வதையா ஆண்டவனை பகவான் உங்க மகன் சுடலையா மயில் வசித்து அழுகுறாள் நான் பார்க்க போறோம் பாலா கொடுக்க போறேன் பாலாமல் நான் கொடுக்க போறேன் பாலாமேலோ என்று மேல கோட்டை வாசல் வாசல் வீட்டு வடக்கு கோட்டை அம்மா வாழ்வாளா வடக்கு கோட்டை வருவாளா வடக்கு கோட்டை வாசல் கோட்டை வாசல் விட்டு வடக்கு கோட்டை வருவாளா வடக்கு கோட்டை வாசலில பார்வதியா வார போதே சவவாட பிணவாட
கொசுவடிய மாயாண்டி தொட்டிலுக்குள்ள படுத்திருக்கின்றார். அப்படி படுத்து உறங்குதாரு இந்த மாயாண்டி சொடல. ஒரு நாள் இல்லாத திருநாளாக ஆமா சபவாட பெணவாட அடிக்க இந்த கைலாசத்துல அப்பா தாங்க முடியல சபவாட பெணவாட அடிக்க என்று பார்வதா தேவியானவள் தொட்டிலே வந்து பார்க்கின்ற பொழுது பாக்காரு வந்து பார்க்கால பார்வதி ஐயா மாயாண்டி சிவல பேரு சுடலை தெய்வம். அந்த சிவல பேரு சுடலை தெய்வம் லைட்ட தாட எனக்கு வாரமா உட்கார்ந்து ஒளிஞ்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான் மூஞ்சில. மாயாண்டி சுடலை தெய்வம் ஓன் கொசுவடியை படுத்திருக்கின்ற பொழுது படுத்து உறங்குதாரு தொட்டில்ல பார்த்ததோரு பார்வதியா ஆண்டவனே பகவானே நான் குழந்தை வரம் கேட்டதற்கு மையானம் போறவர் மகனாக கொடுக்கலாம் பிள்ளைவானம் போறவர் பிள்ளையாக கொடுக்கலாம் இடுகாடு போறவரை ஏந்தும் பிள்ளையாக கொடுக்கலாமா ஐயா இடுவாடு போறவரை என்று கண்ணீர வடைப்பாளா அவளை கொண்டு புலம்புவாளா பார்வதியா நினைப்பாள் அருங்கவளை கொள்வாளா அந்த பகவான் மேல கோட்டை வாசல் வீட்டு பகவான் வடகு கோட்டை வாசல் வாசலிட்டு வார ஆண்டவன் பகவான் நினைத்து பார்வதி அருங்கவளை கண்ணீர் விடைக்கின்ற பொழுது வடித்த போது ஆண்டவன் பகவான் மேலக்கோட்டை வாசல் விட்டு வடக்கு கோட்டைக்கு வருகின்றார். வாரார் அல்லவா ஆண்டவா ஆண்டவா இறைவா பரம்பொருளே பகவானே பரம்பொருளே நீங்க கொடுத்த குழந்தைய தொட்டுல போய் பாருங்க. நீங்க கொடுத்த குழந்தை எப்படி படுத்துட்டு போய் பாருங்களேன். நீங்களே பாருங்க. சபவாடை பிணவாடை அருந்தி ஊன் கொசுவடைய தொட்டிலுக்குள்ளே படுத்திருக்கின்றார். படுத்திருக்கான் அந்த மாயாண்டி சோடல என்று பார்வதியால் சொன்ன போதே என்னம்மா ஆண்டவனாகிய சிவபெருமான் தொட்டிலை நீக்கி பார்த்தே பாக்காரு பகவான் மகன் மாயாண்டி சிவல பேரை முண்டசுவாமி எப்படி அழைக்கின்றாரானா எப்படி இருக்கான் என் மகனே சுடலை ஐயா சுடலையா சுடலையோ இந்திரசாலோ மந்திரசாலோ ஈசனிடம் பலியாதையா பலியாதையோ தந்திரசாலோ மந்திரசாலோ இந்த சாமியிடம் பலியாதடா சாமியிடம் பலியாதடோ மந்திரசாலோ
சொருபமேர மாத்தடவா மாத்தடவோ மாயாண்டி சுடலையத்தா ஜோடலையதா ஜோடலையதா மாயாண்டி ஜோடலையதா ஜோடலையதா மறையோனோ அழைப்பாரா அழைப்பாரா மறையோனோ அழைப்பாரா ஜோடலையதா அழைப்பாரா மாயாண்டி சுடலையை தொட்டிலை விட்டு இறங்க வேண்டும் சொருபத்தை மாத்த வேண்டும் என்று அழைத்தார் மகனான மாயாண்டி ஐயா சிவபெரி முண்ட சுவாமி அந்த முண்ட சுவாமி தொட்டிலை விட்டு இறங்கி அவர் சொருபத்தை மாத்தி அண்ட முகடத்தட்டு ஆகாய மார்க்கமாக நிக்காரா வானத்துக்கும் பூமிக்குமாக வளர்ந்து நிற்கின்றார் சுடல தெய்வம் அந்த சுடல தெய்வம் சுடலை நிற்பதை கண்ட ஆண்டவன் பகவான் என்ன அப்ப என் மகனே சுடல ஐயா என் மகனே சுடல ஐயா சைவ கைலாசத்தில் அசைவம் ஆகாதப்பா மயானம் போயிருக்க ஆண்டவன் அறிந்திருக்க மயானம் போனதால மகனே போனதால மனைக்கு கையில இடங்கள் இல்லை கையில இடங்கள் இல்லை மாணிக்க கையில இடங்கள் இல்லை எப்பா இது சைவ கைலாசம் இங்க அசைவம் ஆகவே ஆகாதப்பா தானே தானே தன்னோ தனனை தன்னோ தனனை தன்னோ தந்தானை தானே தன்னோ உனக்கு வேலை நல்ல வேலை ஐயா நேரம் ஐயா மகனோடு ஐயா மாயோண்டி போக வேண்டும் பகவானவர் சொன்ன போதே மாயாண்டி சிவலப்பெரி சுடல ஐயா கைலாசத்தில் ஊட்டுக்கொட எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்பா உங்க பிள்ளை மாயாண்டிக்கு எனக்கு வேண்டும் மாயாண்டிக்கு என்னப்பா ஊட்டுக்கொட வேணுமா ஊட்டுக்கொடனா என்னப்பா என்னது பாது ஊட்டுக்கொடனா என்னப்பா உனக்கு எப்படிப்பா கொட வேணும்னார் பகவான் புள்ள சைவத்திலே இருந்தாலும் அவருக்கு அசைவம் தெரியாது இல்ல மணி விளக்கிலே பிறந்த மகன் மையானம் போய் மாண்டபிணத்தை இறந்தி வந்தா இப்ப மாணிக்க கைலாசத்துல குடை போட்டு கொடுக்கலன்னா ஆமா சைவ கைலாசத்தை அசைவமா ஆக்கினாலும் கைலாசத்தை அசைவம் ஆக்கினாலும் ஆக்கிடுவான் அதனால குடை கொடுத்து போலோகம் அனுப்ப வேணும் என்று கேட்ட போது ஆமா சுவாமி ஆண்டவன் தான் சுடல தெய்வம் ஆண்டவன் தான் சுடல தெய்வம்
பெருமாயாண்டி விளையாட நேரம் ஐயா சாமி நடு சாம போல சரிய சாம வேளையில நஞ்சு போட்டா நஞ்சு இருக்கும் நடு சாம வேளையில கொடிய சாம வேளையா சோழ பெருமாயாண்டி ஐயாவான கொக்குமானே இருதல முண்ட சுவாமி தாயான பேச்சியம்மா ஆடுவாரம் பாடுவாரா ஆதாளி போடுவாரா ஓடுவாரா ஆடுவாரா சத்தம் ஓடுவாரா மில்லோட மரசோட வேலை நல்ல வேலை ஐயா சுடல ஐயா ஓடியா சுடல ஐயா விளையாட நேரம் ஐயா சுடல ஐயா ஓடியா சுடல ஐயா சுடல ஐயா சுடல ஐயா ஓடியா சுடலை கண்ணு ஓடியா சுடல கண்ணு தாமரக்க மணி அழகா சுடல ஐயா தாமரக்க மணி அழகா சுடல ஐயா ஓடியா சுடல கண்ணு தாமரக்க மணி அழகா சுடல ஐயா சுடல ஐயா உனக்கு கட்டையில பிணமறந்த சுடல ஐயா சுடல ஐயா சிவல பேரு சுடலை சிவல பேரி சுடல பதகதன வேகுதையா சுடல ஐயா பதகதன வேகுதையா சுடல ஐயா சுடல கண்ணு மூட்டத்தில பிணமறந்த சுடல ஐயா சுடல ஐயா ஓடியா சுடலை கண்ணு ஓடியா சுடல கண்ணு வேணோ வேகுதையா சுடல ஐயா வேணோ வேகுதையா சுடல ஐயா ஓடியா சுடல கண்ணு உனக்கு ஆன பந்த வருகையில சுடல ஐயா சுடல ஐயா ஓடியா சுடலை ராஜா ஓடியா சுடல ராசா அடுக்கு தடி மருகையில அடுக்கு தடி மருகையில சுடல ஐயா சுடல ஐயா சுடல ஐயா ஆன பந்த காண பந்த சுடல ஐயா சுடல ஐயா ஓடியா சுடலை ஐயா ஓடியா சுடல ஐயா அழகு போரு பந்தங்களா சுடல ஐயா அழகு போரு பந்தங்களா சுடல ஐயா ஓடியா சுடலை ஐயா சுடல ஐயா ஈடுபாடு தன்னாதிலைய சுடல ஐயா ஓடியா சுடல ஐயா சிவல பேரே சுடல சிவல பேரி சுடல வேணோ வேகுதையா சுடல ஐயா வேணோ வேகுதையா சுடல ஐயா சுடல கண்ணு ஆடுவாரம் பாடுவாராய சுடல ஐயா சுடல ஐயா ஓடியா சுடலை ஐயா ஓடியா சுடல ஐயா ஆடாளி போடுவாரா சுடல ஐயா ஆடாளி போடுவாரா சுடல ஐயோ சுடல ஐயோ நீ மையானம் போகணுமே சுடல ஐயா சுடல ஐயா சுடலையா மையானம் சுடல ஐயா ஓடியா சுடல ஐயா ஓடியா சுடல ஐயா ஆண்டு பிணோ அருந்தனுமே சுடல ஐயா ஆண்டு பிணோ அருந்தனுமே சுடல ஐயோ
மாணிக்க கையில இல்ல காணி நிலம் பிரிக்கிறேன் காலு நாட்டி மாலை கட்டி 8 நாளா ஏழு நோம்பு போடு வேணும் தேவர்களும் மூவர்களும் மண்குலைத்து பீடோ போட்டு மாயாண்டீனே வேண்டும் பீடம் போட்டு சமே கல்லால சிலை வடித்து கல்லால சிலை வடித்து கடவுள் சிலை என்று எழுத வேண்டும் பேர் வச்ச மாயோண்டி அப்பாவான பகவானிடம் பக்கத்தில் பீடம் போட்டு பார்வதினு எழுத வேணும் பின்னால் ஒரு பீடம் போட்டு பேச்சு என்று எழுத வேண்டும் யாழன் என்று குடியழைத்து வெள்ளிக்கிழமையில போட கொடுக்க வேண்டும் ஆண்டவன் பகவானிடம் அழகு பிள்ளை மாயோண்டி சாமனடு சாமம் போல ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு படப்பா போட வேண்டும் முருங்கக்காவோ ஒரு படப்பா போட வேண்டும் ஒரு படப்பா போட வேண்டும் போட வேண்டும் ஒரு படப்பா போட வேணும் எனக்கு ஆனகால் அப்பளமா 61 கோழி முட்டை படப்புல வைக்க வேணும் ஆண்டவனாகிய பகவானிடத்திலே அந்த பகவான் இடத்துல எங்க ஐயா மாயாண்டி சிவலப்பேரி முண்டு சுவாமி அந்த முண்டு சுவாமி மாணிக்க கைகையிலே மாபெரும் ஊட்டுக்கொடையை கேட்கின்றார் ஊட்டுக்கொடை கேட்கார இந்த சிறப்பான வேளையிலே இந்த சிங்கார மேடை அலங்கார பந்தலிலே ஆமையா பாடு நாமலை பரிசு வழங்கி பாராட்ட வேண்டும் என்று யாரு பரிசளித்த செல்லச்சிமான்கள் யாரம்மா ஐயா சிவலப்பேரி மாயாண்டி துணையை கொண்டு குமார் ஆசாரி ஆமா வில்லிசை அவர்கள் ஆமா மத்தாளம்பாறை சரி ஜோதி அவர்களும் ஆமா மணிகண்டன் அவர்களும் சரி சுந்தர் அவர்களும் ஆமா மலையரசி அவர்களும் ஆமா கோமு அவர்களும் அவர்களும் 50 லட்சத்தை அள்ளி பணம் தந்து ஆதரித்துள்ளார்கள் ஆமையா அவர்களுக்கு அப்புறமாக யாரு அருள்மிகு ஆமா ஸ்ரீ பூரண புஷ்பகலா ஆமா புங்கமுடையார் சாஸ்தா துணையை கொண்டு சண்டாளன் துணை ஆமா புங்கமுடையார் குடும்பத்தினர்கள் சரி எஸ் சப்பானிமுத்து ஆமா மாங்கண்ணு ஆமா அவர்களின் ஒரே மகன் சரி எஸ் பெருமாள் அவர்கள் கஸ்தூரி தும்பு வேஸ்ட் கம்பெனி ஆமா தஞ்சாவூர் அவர்களுக்கு அப்புறமாக பி கஸ்தூரி ராஜா சரி அணுமின் நிலையம் கூடன்குளம் பி சரத்குமார் அவர்கள் ஆமா BA MA சரி B.Ed ஒண்டர் CBSE ஸ்கூல் அப்படி தெரியுமா PA MA B.Ed னா சொல்லிக்கிட்டோம்ல என்ன சொல்லிக்கிட்டிய நீங்க சொன்னீங்க நாங்க கேட்டுக்கிட்டோம் BA னா என்ன தெரியுமானே என்ன பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் சரி MA னா என்ன மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் சரி B.Ed னா என்னது என்ன பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன்
education சரி bachelor of education சரி CBSE ஒண்டர் ஸ்கூல்ல என்ன ஆசிரியராக பணியாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு அப்புறமாக யார் எஸ் முத்துக்குமார் ஆமா எம் கனகா அவர்கள் எஸ் கருப்பசுவாமி ஆமா கே சிவரஞ்சனி அவர்கள் எஸ் ஸ்ரீனயா அவர்களும் ஆமா எஸ் சுதா அவர்களும் இவன் ஸ்ரீ புங்கமுடையார் சாஸ்தாவின் தீவிர பக்தர்கள் ஆமா அந்த பேர்ல எத்தனை நாட்டி அன்பளிப்பு நமக்கு வந்துகிட்டே இருக்கு வரட்டும் நம்மளும் பிழைக்கணும்ல அவர்களின் சார்பாக 50 லட்சத்தை 50 கோடியாக அள்ளிப்பணம் தந்து ஆதரித்துள்ளார் ஆமா அவர்களுக்கு அப்புறமாக யாரு பனடி ஸ்வீட் எக்ஸ்பிரஸ் ரைடர் கிங் மாஸ் மனோஜ் அவர்கள் சார்பாக 20 லட்சத்தை 20 கோடியாக அள்ளிப்பணம் தந்து ஆதரித்துள்ளார் ஆமா அவர்களுக்கு அப்புறமாக மத்தாளம்பாறைமான நன்னகரத்திலே ஆமா வாசகம் செய்து வரக்கூடியவர்கள் புல்பாண்டி தேவர் குடும்பத்தார்கள் அவர்களுடைய சார்பாக ஆமா 50 லட்சங்களை அள்ளிப்பணம் தந்து ஆதரித்துள்ளார் அவர்களுக்கு அப்புறமாக சிவசுடலை துணை சாரல் டீ ஸ்டால் பஸ் ஸ்டாண்ட் மத்தளம்பாறை ஆமா உரிமை திரு சுடலை அவர்கள் அபி ஸ்டோர் ஆமா வசந்தகுமார் வேல் ஸ்டோர் ஆட்டோ சங்கம் நண்பர்கள் அவர்களின் சார்பாக ஆமா 100 லட்சத்தை 100 கோடியாகவே அள்ளிப்பணம் தந்து ஆதரித்துள்ளார் உள்ளார்கள் அதோடு பாருங்க என்ன யாருடைய ஏடிஎம் கார்டோ கீழே கிடந்ததுன்னு சொல்லி கோவில் கோமரத்தார் எடுத்து கொண்டு வந்து கையில கொடுத்திருக்காங்க எஸ் மாயவன் அவர்கள் கரூர் வைசியா பேங்க் எஸ் மாயவன் அவர்கள் காடை காங்கலனா வில்லு மேடையில வந்து வாங்கிக்கிடலாம் ஆமா இல்லன்னா லாக் நம்பர் சொல்லுங்க பணம் கிடந்தா நாங்க எடுத்துக்கிடுவோம் காலைல போவேல எடுத்துக்கிடுவோம் பரிசளித்த குடும்பம் குளம் கோத்திரம் வழி வம்சங்கள் எல்லாம் ஐயா சிவல பேரி மாயாண்டி பேச்சியம்மா இருதலை முண்ட சுவாமி கும்புமான சுவாமியுடைய கிடபை ராஜ்யங்கள் எல்லாம் பெற்றோர் அவர்கள் எப்படி வாழ வேணும் தெரியுமா எப்படி வாழ வேணும் வளர வேணும் மாயாண்டி அருளாலே 100 கோடி வேணும் கைலை போல பெருக வேண்டும் பொங்க வேண்டும் போன இடங்கள் எல்லாம் வாழ வேண்டும் செய்யும் தொழில் விருத்தியாகி சிறப்பு பெற்று வாழ வேண்டும் வாழையாக ஐயா வாழையாக வளர வேணும் கைலை போல வேணும் கைலை போல மாயாண்டி சுடலையேசன் மாணிக்க கையிலையில அந்த மாணிக்க கையிலையில காணி நிலம் பறித்து காலு நாட்டி மாலு கட்டி ஆமா தேவர்களும் மூவர்களும் 8 நாளா விரதம் இருந்து கையில காப்பு கட்டி விரதம் இருந்து மண் குலைத்து பீடம் போட்டு ஐயா சிவல பெரிய மாயாண்டி என்று எழுத வேண்டும் எழுதணும் கல்லால் ஒரு சிலை வடைத்து கடவுள் சுடலை என்று எழுத வேண்டும் அந்த பீடத்துல கடவுள் சொடலன்னு எழுது
பக்கத்திலே பீடம் போட்டு ஆத்தா பேச்சு என்று எழுத வேண்டும். எங்க ஆத்தா பேச்சுக்கு ஒரு பீடம் போட்டு பேச்சு அம்மனு எழுத வேண்டும். எழுதணும். பக்கத்தில பீடம் போட்டு பார்வதியை எழுதணும். பின்னால் ஒரு பீடம் போட்டு அம்மா பேச்சு என்று எழுத வேண்டும். பேச்சுன்னு எழுது. அதோட போதுமாப்பா? போதாது போதாது. வியாழன் குடி அழைத்து ஆமா வெள்ளிக்கிழமையில சரி மத்தியான குடை கொடுத்து சாம குடைக்கு ஆமா ஒரு கோட்டை அரிசி வாங்கி ஒரே படப்பா போடணும். அப்ப ஒரு கோட்டை அரிசி வாங்கி ஒரே படப்பா போடு. முட்டையோட முருங்கக்காய் எனக்கு முழு படப்பா போடணும். போடணும் அசைவ படப்பா இருக்கும். யானை கால் அப்பளம் 61 கோழி முட்டை. கோழி முட்டை கோழிக்கால் பந்தம் பொறித்து சரி படப்பிலே நாட்டி வைத்து படப்பு தேவாதன பகவான் சுடலைக்கு ரொம்ப அம்சமா நடக்கணும். அப்படி குடை கொடுத்தால் உங்க மக மாயாண்டி பூலோகம் போறேன் என்றா போவனப்பா பூலோகம். எப்பா எப்பா மாபெரும் ஊட்டு கொடங்க படப்புங்க. ஆமா அப்பாவுக்கு அப்படின்னா தெரியாது. நான் சைவ கையிலே வளர்ந்துவேன் என்று பகவான் சொல்ல ஆமா குடை கொடுக்கவில்லை என்றா உங்க மகை நான் பூலோகம் போக மாட்டேன் என்று மாயாண்டி சிவலப்பேரி முண்டசுவாமி சொன்ன போது அந்த சிவலப்பேரி முண்டசுவாமி சொல்லுதாரு நம்ம கொடை கொடுக்கவில்லை என்றா நம்ம மகே மாயாண்டி கைலாசத்தையே சுடுகாடாக்குனாலாக்குவா. பொல்லாதவன் இந்த சிவலப்பேரு மாயாண்டி என்று அந்த கைலேங்கிரி வாசல்ல தேவர்களும் மூவர்களும் 8 நாளாக விரதத்தை இருந்து இருக்காரு ஆதி கைலாச வாசலில நல்ல நிலம் பாலு நட்டி மாலை ஓட்டு தேவர்களும் 8 நாள் நோம்பு தானே போட்டு கைலாச வாசலில மண்புளைத்து போட்டு மாயாண்டினே சுடலை என்று பக்கத்தில பீடம் போட்டு பார்வதினை எழுதுவார். பின்னால் ஒரு பீடம் போட்டு பின்னால பீடம் போட்டு பேச்சு என்று எழுதுவார். பேச்சு எழுதுவாரோ. மாயாண்டி கேட்டது போல கொடைக்குள்ள ஏற்பாடு ரொம்ப சிறப்பா நடக்கு. கொடைக்குள்ள ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. மத்தாளம்பாறையில பாத்தியலா மாயாண்டி கொடை எப்படி நடக்கு? ஜெகஜோதியா நடக்கு. சீரியல் பல்பு தான், லைட் தான், ஆமா ரேடியோ செட் தான், ஆமா விதமா கொட்டு. ஒண்ணு இல்ல 2 இல்ல தார தப்பட்ட ட்ரம்ஸ், டிஜே கலர் கலரா வெடிக்க தாளு. சரி எப்படி நடக்கு கொடை? கொடைன்னா இது கொடை சிறந்த கொடை. இதே மாதிரி மாயாண்டி கைலாசத்துல கொடையை கேட்கிறார். ஊட்டு கொடை கேட்காரு இந்த சொடல. ஆண்டவன் பகவான் மகனான மாயாண்டி சிவலப்பேரி சுடலைக்கு அந்த சிவலப்பேரி சொடலைக்கு முதல்ல யாருக்கு அட்வான்ஸ் கொடுக்காங்க? யாருக்கு? பூவுக்கு தான் முத அட்வான்ஸ். பூக்காரருக்கு கொடுக்காங்க. ரெண்டாவது அட்வான்ஸ் யாருக்குனே? பந்தல்காரங்க பந்தலுக்கு. ஆமா. அப்புறம் ரேடியோ செட்டுக்கு. சமையல் மாஸ்டர் எல்லாத்துக்கும் வரிசையா கொடுத்துக்கணும். மேளத்துக்கு வெள்ளைக்கு எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. ஆமா. ஐயா மாயாண்டிக்கு எப்படி அட்வான்ஸ் கொடுத்து எல்லா கலைஞர்களும் சிறப்பா கொடை விழாவை சிறப்பித்து கொடுக்காங்களோ அதே போல எல்லா ஏற்பாடு நல்லா நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாயாண்டிக்கு கொடைக்கு பார்வதா தேவியானவள் என்ன ஆண்டவா பகவானே சுவாமி உங்க மகே மாயாண்டிக்கு மாணிக்க கையில ஊட்டு கூட வச்சிருக்கியே சரிதான். சரி 1000 தான் இருந்தாலும் உங்க மகனுக்கு தாய் மாமா எங்க அண்ணன் கோபால கண்ணன் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா? அவரை விருந்தாடி கூப்பிடலாம். ஏ பார்வதி, என்ன நானே ஒத்தப்பறம் கூட்டாளி. நான் ஒத்தையில எங்க ஓட எனக்கு ஒத்தையில ஓடி ஆடி வேலை செய்ய முடியல. முடியல எனக்கு நேரம் கிடையாது. ஆமா.
நீ வேணா உங்க அண்ணனுக்கு போய் அழைப்பு கொடுத்துட்டு வா. உங்க அண்ணனை போய் அழைச்சு வா பார்வதி என்ற ஆண்டவன் பகவான் சொன்னபோது ஆமா அம்பிகை உமா பார்வதா தேவியானவள் அண்ணனாகிய கோபால கண்ணனுக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆமா சுவாமி அவ எங்கே வருகின்றாளா? எங்க வராரு? அடி கைலாச வாசல் விட்டு அம்பிகையா பார்வதியா அண்ணனையும் அழைப்பதற்கு பச்சமால் பள்ளி கொண்ட பார்க்கடல் வருவாளா அம்பிகையா பார்வதியா பார்வதியா அவ பார்க்கடலா அந்த நாதருக்கு பார்வதியா தானே வந்தே அண்ணனான கண்ணே நீடோ என்ன சொல்வாளா என்ன சொல்வாளா ஊட்டுக்கொட வைத்திருக்கார் மருமகனார் கொடைய பார்க்க கோபாலன் வரவே சிறப்பான வேளையிலே இந்த அலங்கார பந்தலிலே பாடும் புலமைகளை பரிசு வழங்க வேண்டும் என்று இந்த 5000 பேர் கூட்டத்திலே அலங்கார பந்தல்ல பாடும் நாமலைக்கு பரிசளித்த செல்லச்சீமான்கள் வயக்காடு சுடலை ஆண்டவர் துணையை கொண்டு சான்றோர் சத்திரியகுல சமுதாயத்திலே உதைத்த பி மகாலிங்க நாடார் அவர்கள் ஏபிடி குடும்பத்தார்கள் காமராஜ் நகர் மத்தளம்பாறை அவர்கள் சார்பாக 100 லட்சத்தை அள்ளி பணம் தந்து ஆதரித்துள்ளார்கள். அவர்களுக்கு அப்புறமாக மத்தளம்பாறைமான அன்னகரத்திலே வாசகம் செய்து வரக்கூடியவர்கள் ஓடக்கரை சுடலை மாடசுவாமி துணையை கொண்டு மற்றும் சப்பானி மாடசுவாமி துணை சப்பானி மாடசுவாமியுடைய ஓடக்கரை சுடலை மாடசுவாமியுடைய குலகோமரங்கள் டி தர்மர் நாடார் அவர்கள் 21 லட்சத்தை அள்ளி பணம் தந்து ஆதரித்துள்ளார். அவர்களுக்கு அப்புறமாக ஸ்ரீ சுடலை ஆண்டவர் துணை திருவிழாவிற்கு மைக்கு செட் சீரும் சிறப்புமாக அமைத்த ஹரிஸ் சவுண்ட் சர்வீஸ் மனதார ஊர் பொதுமக்கள் சார்பாக பாராட்டி வாழ்த்துகின்றோம். ஏ சக்திவேல் பால் சந்திரன் அவர்களும் எம் மகேந்திரன் அவர்களும் இவர்களுடன் அபிஸ்டோர் பாலன் இவர்களுடைய சார்பாக 50 லட்சத்தை அள்ளி பணம் தந்து ஆதரித்துள்ளார்கள். ஆதரித்த செல்வ சீமானுடைய குடும்பம் குலம் கோத்திரம் வழி வம்சோ உச்சார் பெச்சார் உறவினர்கள் எல்லாம் எங்க ஐயா சிவல பெரிமாயாண்டி சுடலையோட அருளால எப்படி வாழ வேணும் தெரியுமா? எப்படி அம்மா வாழ வேணும் வளர வேணும் மாயாண்டி அருளால வளர வேண்டும் மாயாண்டி அருளாலே 1 10 100 கோடி உயர வேணும் கைலை போல 1 10 100 கோடி உயர வேண்டும் கைலை போல பட்டி எங்க பெருக வேண்டும் பட்டி எங்க பெருக
சாமி ஆள் போல இழைதலைந்து அருகது போல் வேர்கள் உண்டு போல அருகல் போல் வேர்கள் உண்டு மூங்கில் போல பண்ணை கட்டி முசியாம வாழ வேணும் மூங்கில் போல பண்ணை கட்டி முசியாம வாழ வேண்டும் நோயற்ற வாழ்வோடும் குறை வச்ச செல்வத்தோடும் நோயற்ற வாழ்வோடும் குறையற்ற செல்வத்தோடும் மலைமுருகன் அருளா மலைமுருகன் அருளா மாணிக்க கைலை போல வாழ வேணும் மாணிக்க கைலை போல வாழ வேணும் பரிசளித்தவருடைய குடும்பங்கள் எல்லாம் நீடோடைய வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சொல்லி இங்கிருக்கும் எங்க ஐயா சிவலுப்பேரி மாயாண்டி இருதலை முண்ட சுவாமி கொம்பு மாட சுவாமி பேச்சி அம்மாளை நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் ஐயா பிரார்த்திக்கிறோம் சுவாமி மகனான மாயாண்டைக்கு மாணிக்க கையில கொடைக்குள்ள ஏற்பாடுலாம் ரொம்ப சிறப்பா நடக்கு நல்லா நடந்துகிட்டு இருக்க பார்வதி அண்ணன் கண்ணனை அழைக்க வந்து விவரத்தை சொல்லுகின்றார் என் தங்கை எம்மா பார்வதி மருமகங்க மாயாண்டிங்க சொடலங்க ஓட்டுக்கோடன்னு சொல்லுதிய பார்வதி எனக்கு தெரியாம இந்த புள்ள உனக்கு எப்ப பிறந்தா அண்ணனுக்கு தெரியாம உனக்கு எப்ப பிறந்துச்சு இந்த பிள்ளை நான் ஒவ்வொரு பிள்ளையும் பெக்கும் போது சொல்லிக்கிட்டானே பெற முடியும் முடியாது என் வீட்டுக்காரர் கடவுள் கொடுத்தாரு நான் பெத்தேன் தந்தாரு நான் வந்தேன் ஆண்டவன் பகவானை பரிசோதனை செய்து பாவத்தை போக்க வேண்டும் என்ற பாலகன் வரம் கேட்டேன் அந்த பிள்ளை மையான போனா மாண்ட பிணத்தை அருந்தினார் பிள்ளை வனம் போனா செத்த பிணத்தை அருந்தினார் மையானும் போய் மாமிசத்தை கலந்ததால மாணிக்க கையிலே உனக்கு இடம் கிடையாது என்று சொன்னோம் புலோகம் போக வேணும் என்று சொன்ன போது உங்க மருமகை மாயாண்டி சிவலப்பேரி சுடல ஐயா சிவலப்பேரி சொடல மாணிக்க கையிலே மாபெரும் ஊட்டுக்குடையை கேட்கின்றார் கேட்காரு அதனால உங்க அத்தா மகவான் கொடையை கொடுத்து பூலோகம் அனுப்ப வேணும் என்று கைலாசத்துல கொடை வச்சிருக்காவோ ஏனே நீ கண்டிப்பா வந்துடணும்னே வந்துரு இல்லன்னா அந்த மனுஷன் என்னைய காலமெல்லாம் குறை பேசுவாரு அவங்க வீட்டுல இருந்து என்ன வந்தாங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்பாங்க என்ன வரும்போது சும்மா வா நீ வேற சவுளி வீலி எதுவும் எடுத்துட்டு வந்துடாத சவுளி கவுளி எதையும் எடுத்துட்டு வந்துடாத ஆமா அப்படி சொன்னா தானே எடுத்துட்டு வருவான் அப்படி ஒரு பேச்ச போட்டா தானே சவுளி வரும் ஏ தம்பி நீ சங்கடப்படாத உனக்கு முடிஞ்சதை செய்ய போதுன்னா பார்வதி அத்தானுக்கு மத்தன ட்ரெஸ் எடுத்தா போதுமா உனக்கு வேண்டாமோ எடுக்கணும் சும்மா வராது சேர்த்து எட்டுவா ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்துக்கோ அவ ஆடையில திடீர்னு நானும் ஆடிட்டோம்னா போச்சு ஆமா சந்தனமா ஆயிரும் அப்படின்னு கொடைக்கு சொல்லி பார்வதி கைலேங்கிரி வாசலுக்கு வருகின்றார் மருமகன் மாயாண்டி சுடலை தெய்வத்துடைய கொடையை பார்க்க வேண்டும் என்று மாமா கோபால கண்ணனானவர் என்ன சுவாமி விரதமாக வருகின்றாரானா எப்படி வராரு எம்பெருமான் கோபால எம்பெருமான் கோபால மருமகனார் கொடைய பார்க்க மாய கோபால படுக்கச்சாத்தி நாமோ 27 நாமம் 91 வர்ணம் போடுவாரா காலில் தும்பு செருப்பு மாட்டி எங்க போனாலும் கண்ணபரமா கால்ல போட்டுக்க செருப்பை கலட்டவே மாட்டார் ஒரு நாள் கலட்ட மாட்டாரு அதே போல மருமகன் கொடையை பார்க்க போகும்போது காலிலே தும்பு செருப்பை மாட்டிக்கொண்டு கலட்டாம வாராரு ஐயா காலில் தும்பு செருப்பு மாட்டி பெருமான் மாய வரும் மருமகனார் மாயாண்டிக்கு வேஷ்டி துண்டு தான் எடுத்து ஒரு ரோஜாப்பூ மாலை வாங்கி அன்னைக்கு கைலாச
கைலாசத்துல நடந்ததுதான் இன்னைக்கும் பூலோகத்துல நடக்கு. மாப்பிள்ள மச்சனை கொடைக்கு அழைப்பு கொடுத்தா வேட்டி எடுத்துட்டு போய் எதுக்கு கட்டுதாங்க? வேட்டி துண்டு எடுத்துக்கொண்டு கட்டுவாங்க. அன்னைக்கு அங்க நடந்தது இன்னைக்கு இங்க நடக்கு. ஆமா, அன்னைக்கு கையில என்ன நடந்துச்சோ அப்படி நடக்கு. ஒரு ரோஜாப்பூ மாலை வாங்கி ரொம்ப மாய வரும் பார்க்கடல் தன்னை விட்டு பச்சமாலும் வருவாரா அலைகடல் தன்னை விட்டு அச்சுதனும் வருவாரா கைலாசம் வருவாரா ஐயா வருவாரா எம்பெருமான் கோபாலன் எம்பெருமான் கோபாலன் பெருமாளாகிய கோபால கண்ணன் பட்டநாமம் பழகு சாத்தி இட்ட நாமம் 27 தொட்டுநாமம் 91 தோகை வர்ணம் கொண்டே. ஆமா, காலிலே தும்பு செருப்பு மாட்டி வேஷ்டி துண்டெடுத்து அழகான ரோஜாப்பூ மாலை வாங்கி ஆண்டவன் மாயாண்டி சுடலையுடைய குடையை பார்க்க வருகின்றார். காலில் போட்டிருக்க தும்பு செருப்பு கலட்டு அயத்தாருல நம்ம அப்பா பைய பக்தியோட விரதம் இருந்து நமக்கு கொடை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 8 நாளா விரதம் இருந்து கொடை கொடுக்காரு. நம்ம மாமா கோபால கண்ணை கால்ல போட்டிருக்க செருப்ப கலட்டாம உள்ள வாராரு. செருப்பு காலோட உள்ள வாராரு. நம்ம மாமா கண்ணனுக்கு இந்த மருமகை மாயாண்டி யாருன்னு காட்டணும் என்று ஆண்டவனாகிய சுவாமி ஐயா சிவலப்பேரி சுடலை முண்ட சுவாமி அந்த சிவலப்பேரி முண்ட சுவாமி மாமா கோபால கண்ணனுக்கு என்ன யார் எவர் என்று அறிய வேண்டும், தெரியப்படுத்த வேண்டும் என்று தெரியப்படுத்தணும் ஐயம் மண்ணால போட்ட வீடம் மண்டு உருட்டி ஆடுதையா கல்லால போட்ட வீடம் கண்ணு உருட்டி பாக்குதையா வெங்குலத்தால் போட்ட வீடம் ஐயா போட்ட வீடம் அங்கே வெறி கொண்டு பாக்குதையோ போட்ட வீடம் வெறி கொண்டு ஆடுதையா சுடல சாமியுமே ஆடுவாரா சல்லடத்தை மாட்டுவாரா ஆணு பங்கம் கொளுத்துவாரா ஐயா கொளுத்துவாரா மாயாண்டி ஆளாளி போடுவாரா மாயாண்டி சுடலத்தை ஆனோ பந்தம் கொளுத்தி ஆளாளி போடுதாரு. நிறுத்தப்பா நிறுத்து. உன் கொடையில உப்பும் இல்ல உரப்பும் இல்ல சப்புன்னு இருக்குதப்பா. என்ன மருமகனா சுடலைக்குத்தான் மாணிக கையில மத்தியான குடை விழாக்கு தெய்வ கனியானை பிறவி செய்து மணிமகுடம் பட்ட வேண்டும் கனியானோட கைய வட்டி நத்தமோ பழமுமாக எனக்கு ஊட்டு கொடை பழமுமாக மத்தியானம் மதியம் போல பகவானுடைய வலது கால் சிலம்புல தெய்வ கனியானை பிரவேசி
செய்ய வேண்டும். வேண்டும் வேண்டுமே. மணி மகுடம் தட்டணும். ஆமா. கனியானுடைய கையை வெட்டி ரத்தமும் பழுவுமாக 21 சொட்டு ரத்தத்தை இணையமாக கொடுக்க வேண்டும். வேண்டுமே. அதோட பொதுவாப்பா போதாது. வில்லடிக்க முரசடிக்க மேலாளோ தட்ட வேண்டும். முரசடிக்க பூலோகத்துல வில்லடிக்க சொன்னா நம்ம போய் அடிச்சிடலாம். ஆமா. கைலாசத்துல யாரு போய் அடிக்க? நம்ம போனாலும் முன்ன போனாலும் இருக்குல்ல. ஆள் இருக்கு. அடியாள் இருக்காங்களா? அடியாளுக்கு ஏகப்பட்ட ஆள் இருக்கு. சரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டுமே. சரி. வில் அடிக்கணும். ஆமா. முரசடிக்கணும். மேல தாளம் வழங்கணும். அப்படி என்று மாயாண்டி சுடலை தெய்வம் வில்லடிக்க வேணும் என்று கேட்ட போது ஆமா சுவாமி மாமா கோவால கண்ணனானவ என்ன சொன்ன என்ன செய்தாரு? ஆதி சேடனை வடமாக வைத்து 9 நவக்கிரகங்களை வெள்மணியாக கோர்த்து அந்த இருக்க இந்த இருக்க 9 மணி நவகிரகமா சொருத்து கண்ணபெருமா அண்ணாவியா உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்துட்டாரு கண்ணபெருமா. ஆமா. சரி. ஒல்லி உடம்பு வெச்சி வடி வேலவே. சரி. வளம்பாடியாக உட்கார்ந்திருக்காரு. ஆதிமூல கணபதி குடம் போட நாரதர் உடுக்கு போட. சரி. தும்பிரதர் தாளம் போட நந்தி தேவன் கட்டை அடிக்க. எங்க நீங்க கொஞ்சம் அடிங்க பாப்போம். உங்க அடி சுடலைக்கு பிடிக்கான்னு பாப்போமே. ஐயா நாரதர நீங்க கொஞ்சம் உடுக்க அடிங்க பாப்போம் மாயாண்டிக்கு பிடிக்கான்னு. மாயாண்டிக்கு கேட்டிருக்குமா அடி? தும்பிரதர் கொஞ்சம் தாளம் போடுங்களேன் பாப்பா. போடுங்க. நீங்க அடிக்கணும். சரி நீங்க பாடுங்க. அடிக்கட்டும். என்ன பாட்டு படிக்கணும்? மாயாண்டிக்கு வெள்ளு படிங்க. போனா வரி வீரோ வந்தாயிரு பேரோ. இந்த பாட்டை படிச்சீங்கன்னா மாயாண்டி எரிச்சு வெளியே ஓடிடுவாரு. பழைய பாட்டு புது பாட்டு மாயாண்டி இதுக்கு ஏத்தாப்புல ஆடுவாரு. அப்படியா? ஆமா. இந்த பாட்டு எல்லாம் படிச்சா அவர் வர மாட்டார். வேற எப்படி படிக்கணும்? இப்ப அடிப்பாரு பாருங்க தாளக்காரு. எப்படி அடிப்பாரு? அடிங்கய்யா. அடிங்க. போதும். ஆமா. அடுத்து நந்தி தேவன் கட்ட போடுறத பாப்போமா? அவர் எங்க போடும்? கேட்க மாட்டேங்க. கேட்கல. கேட்காது. அடிச்சாதானே கேட்கும். சும்மா கையில வச்சிருந்தா எப்படி மாயாண்டி கேட்கும்? அப்படியா? கேட்டா சரிதான். ஐயா மாயாண்டி சிவிலப்பேரை சுடலைமாட சுவாமிக்கு மாமா கோபால கண்ணன் மாணிக்க கையிலே எப்படி வில்லுபாடு கண்டாரானா? எப்படி உனக்கு வேலை நல்ல வேலை ஐயா சுடல ஐயா ஓடியா சுடல ஐயா விளையாட நேரம் ஐயா சுடல ஐயா விளையாட நேரம் ஐயா சுடல ஐயா ஓடியா சுடல கண்ணே சல்லடமாங்குள்ளாவாய சுடல ஐயா சுடல ஐயா ஓடியா சுடல ஐயா ஓடியா சுடல ஐயா மணியழக
சுடலையா சுடலையா தாலி போடுவாரா போதோடலையா தாலி போடுவாரா போதோடலையா ஓடியா தோடல கண்ணே உனது கட்டையில விடமறந்த சுடல ஐயா சுடல ஐயா சிவல பேரை சுடலை சிவல பேரை சுடலை வேகுதையா தோடல ஐயா வேகுதையா தோடல ஐயோ ஓடியா தோடல கண்ணே மூட்டத்தில விடமறந்த சுடலையா சுடலையா ஐயா சிவல பெரியா மாயாண்டி மூட்டத்தில விடமறந்த சுடலையா சுடலையா ஓடியா சுடலை கண்ணே ஓடியா சோடல கண்ணே மூண்டு வினோ வேகுதையா சுடலையா மூண்டு வினோ வேகுதையா சுடலையோ ஓடியா சோடல கண்ணே காண பங்க ஒதுகையில சுடலையா சுடலையா ஓடியா சுடலை கண்ணு ஓடியா சோடல கண்ணே அழுகு தடி மறுகையில சுடலையோ அழுகு தடி மறுகையில சுடலையோ ஓடியா சோடல கண்ணே சுடல சாமியுமே ஆடுவா சாமியுமே ஆடுவா சந்தனத்து பூசுவா செவ்வதலை மாலு போட்டு செவ்வதலை மாலு போட்டு சிவன் சுடலை அவர் ஆடுவா மாயாண்டி சுடலை மாமா கோபாலகண்ணன் வில்லு பாட பாட சாமி ஆடுகின்றார் ஆதாளி போடுதாரு போடுதாரு செவ்வதலை மாலு போட்டு சிவன் சுடலை ஆடுகின்றார் ஆடுதாரு அவர் ஆடுவாரம் பாடுவாரா அருள்வாக்கு சொல்லுவாரா சிவல பெருமாயாண்டி ஆதாளி போடுவாரா கையில இல்ல அவரோ விட்டு கொட சுடலை கேட்டதுவோ சுடல கேட்டதுவோ பகவானும் குடை கொடுத்தா கொடை கொடுத்தா மாணிக்க கைலாசத்துல ஆமா ஐயா சிவல பேரை முண்டசுவாமி கேட்டது போல அப்பா ஆண்டவன் பகவான் கைலாசத்தில் மாபெரும் ஊட்டுக்குடையை கொடுத்தார் ஊட்டுக்குடையை வாங்கி கொண்ட ஆமா எங்க ஐயா சிவல பேரி மாயாண்டி அந்த மாயாண்டி நம்ம கேட்டது போல நம்ம அப்பா கைலாசத்துல குடை கொடுத்துட்டாரு இனி நாம இந்த கையிலே இருக்க வேண்டாம் பூலோகம் போக வேணும் என்று என்ன மாயாண்டி நினைக்கின்ற பொழுது இந்த சிறப்பான வேளையிலே ஆமா பாடும் நாமலை பரிசு வழங்கி பாராட்ட வேண்டும் என்று பரிசளித்த செல்ல சீமான்கள் கசமாட சுவாமி துணை கசமாடன் கசத்தி சிவபெருமான் பார்வதி அம்மா
சரி. சின்ன தம்பி ஆமா சுடலை முண்ட சுவாமி ஆமா கருப்ப சுவாமி சரி. காசிநாதபுரம் காசிநாதபுரம் ஆமா சரி. எங்க இருக்கு ஆலங்குளம் பக்கம் ஆலங்குளத்துக்கு வடக்க பாடும் நாமளுக்கு பரிசு வழங்கி பாராட்ட வேண்டும் என்று 50 லட்சத்தை 50 கோடியாக அள்ளிப்பணம் தந்து ஆதரித்துள்ளார்கள். ஆதரித்த அவர் அவருடைய குடும்பம் குலம் கோத்திரம் வழி வம்சம் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் தொட்டில் குழந்தை முதல் கட்டில் கிழவர் வரைக்கும் அவர்கள் என்னை எப்படி வாழ வேணும் தெரியுமா? எப்படி அம்மா வளரணுமே 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 மாராயுணன் அருளாலே 100 கோடி வேணும் கைலை போல பட்டி பெருக வேண்டும் பொங்க வேண்டும் வாழையடி வாழையாக வளர வேணும் கைலை போல பரிசளித்தவருடைய குடும்ப குல கோத்திரங்கள் எல்லாம் வாழையடை வாழையாக வளர வேண்டும் என்று சொல்லி இங்கிருக்கும் எங்க ஐயா சிவலப்பேரி மாயாண்டி முண்ட சுவாமியை பிரார்த்திக்கின்றோம். பிரார்த்திக்கிறோம் சுவாமி. எங்க ஐயா சிவலப்பேரி மாயாண்டி முண்ட சுவாமி மாணிக்க கையிலே மாபெரும் மூட்டு குடைகள் வாங்கிட்டாரு ஏழோ எங்கு நாம சுடலை எங்கே கைலாச வாசல் விட்டு சிவல பெருமாயாண்டே என்னம்மா எங்கே வாரானா சங்கிலி மலை சரசப்பட்டேனம்மா புகழ் பெரிய நாடு விட்டு இருட்டு நாட்டு கடலை விட்டு இமயகிரி மலையை விட்டு சதுரகிரி மலையதில சாமி சுடலத்தை இறங்குவாரா சுடலை அவர் இறங்கும் போதே சாமி மாயாண்டி வார்த்த போதே மாயாண்டி கண்ணுக்கு அரபுனோடு மக்காவை ஆண்டுவனம் கண்ணால் கண்டார் அரபு நாடு மக்காவில சால தெரு ஆயிரம்மா சந்தி தெரு ஆயிரம்மா
ஆண்டவன் சுடல தெய்வம் அப்படியே கைலாசத்தை விட்டு இறங்குதாரு. கருண செங்கலி மலை கடந்து கோசராச பட்டணம் புகழ் பெரிய நாடு விட்டு அந்த நாடு விட்டு இருட்டு நாட்டு கடல் கடந்து எமயகிரி மலையை விட்டு சதுரகிரி மலையிலே சாமி சுடலை இறங்குகின்றார். அந்த சுடல இந்த ஜீவல பெரிய சுடலை இறங்குதாரு. சதுரகிரி மலையில நின்று அப்படியே சுத்தி பாக்காரு. எங்க போவா சுத்தி பாக்காரு. சாமி கண்ணுக்கு யாரு தெரியுதா? யாரு அரபு நாடு மக்காவை ஆண்டவன் கண்ணால் கண்டார். அந்த அரபு நாடு மக்காவை பாக்காரு. அரபு நாடு மக்காவிலே சாலத்தர 1000 சந்தித்தர 1000 இந்த மக்கம்பள்ளி வாசல்ல சரி மக்கத்தார்களுக்கு அல்லாஹ் உண்டு ஞாயின் உண்டு. உண்டு அடுத்து வர தெய்வம் உண்டா? கிடையாதுன்னு சொல்லுவார்களே. கிடையவே கிடையாது. அதனால என்ன இந்த மக்கம்பள்ளி வாசல்ல நம்ம ஒரு நிலையத்தை வாங்க வேண்டும். அங்க ஒரு நிலையை வாங்கிட்டு நம்ம பேர் நாட்டுவோமே என்று சரி எங்க ஐயா மாயாண்டி சிவலப்பேரி சுடல தெய்வம். சரி நாம சும்மா இருந்தோம்னா நம்ம வந்தது இந்த மக்களுக்கு தெரியுமா? நம்ம வந்தது மக்களுக்கு தெரியும் செய்யாது ஒண்ணும் செய்யாது. மாயாண்டி வந்தது தெரியணுமானா என்ன செய்யணும்? அட்டாதுட்டம் செய்யணும். ஆதாளி போடணும். சரி அட்டாதுட்டம் செய்ய வேண்டும். ஆதாளி போட வேண்டும். போடணும் என்று எங்க ஐயா சிவலப்பேரி மாயாண்டி சுடல தெய்வம் சுவாமி எப்படி அட்டாதுட்டம் செய்கின்றாரானா எப்படி ஐயா ஒரு தெருவில் சிலங்க சத்தம், ஒரு தெருவில் சிலங்க சத்தம், ஒரு தெருவில் அவைய சத்தம், புலி போல உருமுவார், புலிப்பாச்சல் பாடுவார், ஆன போல அழுவார், போடுவாரோ ஐயா மாயாண்டி சுடல தெய்வம் மக்கமல்லி வாசலில அட்டாதுட்டம் பண்ணுவாரா, ஆதாளி போடுவாரா. சிவலப்பெரி மாயாண்டி சுவாமி மக்கத்தார்கள் தெருவதிலே மாட்டெலும்பு செங்கல் தொண்டோ மாறி எரியுவாரா, அழகதவ தட்டுவாரா, ஐயா தட்டுவாரா, ஆதாளி போடுவாரா, ஆதாளி போடுவாரா. ஒரு தெருவுல சலங்க சத்தம். ஆமா சல் 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 சல்லுன்னு கேக்கு. சலங்க சத்தம் கேக்க. ஒரு தெருவுல அவைய சத்தம். ஓ ஓ ஓ நமக்கு ஊங்கு ஊழ விடுது. ஆளை காணோம். புலி போல உருமுது புலி பாய்ச்சல் பாய்கின்றது. பாயுது திரும்பி பார்த்தா ஆளை காணோம். யானை போல உருமுகின்றது, அவைய சத்தம் போடுகின்றது. போடுதாரு மாட்டு எலும்பை செங்கல் துண்டை மாறி மக்கன் தெருவில் எரிந்து கொண்டே இருக்கின்றார். எரியுதாரி இந்த சிவலப்பெரி சுடல அடகதவை தட்டுகின்றார் ஆண்டவன் சிவலப்பெரி மாயாண்டி. அந்த மாயாண்டி அவைய சத்தம் போடுகின்றார். போடுதாரா கதவை தட்டுனார்ல. ஆமா கதவை திறந்து பார்க்காங்க, ஆளை காணும். டம்முன்னு கதவை தட்டு சவுண்ட் கேக்கு. தெருவுல நடந்து போற மக்கத்தார்களே என்ன புடவையோட ஒரு உடுப்பு கொடுக்காரு, டப்பேன்னு அடிக்காரு. திரும்பி பார்க்காங்க, யாராவது அடிக்க திரும்பி பார்த்தா ஆளை காணுமே. அவங்களுக்கு ஒண்ணுன்னா சரி அல்லாஹ்வத்தான் வாயில உச்சரிப்பாங்க. அல்லாஹ்னு சொல்லுவார்களே. நமக்கு ஒண்ணுன்னா ஏ தெய்வமே அப்படிங்கம்மா. ஆமா அது மாதிரிதான்.
அடி விழுது ஆளை காணும். காணுமே. அவையும் கேக்கு ஆளை காணும். காணும். இன்று மக்கம்பள்ளி வாசல்ல உள்ள சரி மக்கத்தார்கள் எல்லாம் அஞ்சி பயந்து ஆமா மாயாண்டிக்கு பயந்து போய் அந்த மாயாண்டிக்கு பயந்து போய் யாரு ஒருவரும் பள்ளிவாசலுக்கு வரல. பள்ளிவாசலுக்கு போகவும் இல்ல, தொழுகை நடத்தவும் இல்லையா? தொழுகையும் நடத்தவில்லை. நடத்தல. என்னைக்கு மாயாண்டி போனாரோ சரி அன்னைக்கு அடைச்சு கதவு. ஆமா துறக்கல. இப்படி மாயாண்டி ஆளாளி போட்டு அட்டாலுட்டம் செய்கின்றார். செய்யறாரு. மக்கத்தார்கள் எல்லாம் யார்கிட்ட போய் முறையிடுதாங்க? யாரு அவங்களுக்குள்ள தலைவர்கிட்ட போய் முறையிடுதாங்க. அசரத்துமார்களிடம் போய் முறையிடுகிறார்கள். ஆமா முகைதீன் பிச்சை சரி காதர் லெப்ப மைதீன் பிச்சை இவங்கிட்ட எல்லாம் போய் ஆமா ஐயா அசரத்துமார்களே மார்களே நம்ம மக்கம்பள்ளி வாசல்ல என்ன நடக்கி ஏது நடக்குனே தெரியல 8 நாளாக அவைய சத்தம் போடுது. கணைக்கு ஆளை காணும். திரும்பி பார்த்தா ஒரு ஆள் இல்ல. அட கதவை தட்டுது. ஆமா மாட்டு எலும்பை செங்கல் துண்டை மாறி கொண்டு வந்து எரிந்து கொண்டிருக்கின்றது. எரியுது ஆளை காணும். இது யார் எவர் என்று நாமல் அறிய வேண்டும், தெரிய வேண்டும். தெரியணுமே என்று அசுரத்துமார்கள் நபிமார்களிடத்திலே ஆமா அந்த மக்கத்தார்கள் சொன்னபோது ஆமா சுவாமி காதர்லப்ப முகைதீன் பிச்சை பாவலப்ப மைதீன் பிச்சை இவங்க 4 பேரும் ஒண்ணு சேர்ந்தார்கள். கோளாறு அறியணும்னா யார போய் பார்க்கணும்? யாரு கோளாறு அறியணும்னா ஜோசியரை போய் பார்க்க வேண்டும். சோசியம் பார்க்கணும். கோடாங்கிய பார்க்கணும், குறி தொடங்கணும். குறி கேட்கணும். அப்பதான் நடக்குது என்ன விவரம்னு தெரியும். தெரியுமே என்று நபிமார்கள் 4 பேர்களும் ஒன்று சேர்ந்து ஆமா கோடாங்கியை தேடி போக வேண்டும் என்று வழி நடந்து வருகின்றார்கள். இதை அறிந்தார் எங்க ஐயா சிவலப்பேரி மாயாண்டி. அந்த சிவலப்பேரி மாயாண்டி எப்பா மக்கத்தார்களே கோடாங்கியை தேடியா போறிய? ஆமா என்று மாயாண்டி சுடலை ஈசன் சித்தொடங்கு கோடாங்கி போல் எப்படி சொரூபத்தை கொண்டு வருகின்றாரானா எப்படி வாராரு ஆண்டவன் தான் சுடலே ஐயா, ஆண்டவன் தான் சுடலே ஐயா, சித்தொடங்கு கோடாங்கி சிவன் சுடலை வடிவம் சிவலப்பேரி மாயாண்டி பாவி உடைதான் உத்திராஜ மாலு கருத்த ஒரு கம்பிளிய கண்ணனாவர் தோளில் போய் மாயாண்டி சுடலத்தை நாமும் பழுக்க சாமி சித்துடக்கும் கையுமா நாராயண புஸ்தகமோ நலமுடனே கையிலெடுத்து சோழப்பைய தோளில் போட்டு ஜோதி மாயாண்டி வருவா. மாயாண்டி காவி உடையணைந்து கழுத்திலே உத்திராஜ மாலையிட்டு ஆமா சித்துடக்கை கையில் எடுத்து சரி பட்டநாமம் பழுக்க சாத்தி ஆமா நாராயண புஸ்தகமும் நலமோடு கையில் எடுத்தார். தோல்ல ஒரு பெரிய சோல்னா பைய போட்டாரு. அதுல என்னென்ன வச்சிருக்காரு? என்ன விநாயகர் விக்ரமம், ஆமா சரஸ்வதி விக்ரமம், குட்டி சாத்தான் விக்ரமம், ஆமா மண்ட ஓடு இப்படி அத்தனையும் உள்ள வச்சிருக்காரு. ஆமா சரி சரி
ஐயா மாயாண்டி சுடல தெய்வம். ஆமா. ஜோசியராக கோடாங்கி போல் வடிவத்தை கொண்டு மக்கம்பள்ளி வாசல்லே அந்த மக்கத்தார் முன்பாக வழி நடந்து வருகின்றார். வாரார் வாரார். கோடாங்கி வருவதை கண்ட மக்கத்தார்கள் எல்லாம் ஏ அப்பா ஏ நபிமார்களே நபிமார்களே நமக்கு எதிர வருவது ஒரு கோடாங்கி மாதிரி தெரியுதே. கோடாங்கி மாதிரி தெரியுதே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சிறப்பான வேளையிலே சரி பாடும் நாமளை பரிசு வழங்கி பாராட்ட வேண்டும் என்று யாரம்மா பரிசளித்த செல்ல சீமான்கள் யாரு ஸ்ரீ கரையடி மாடசுவாமி துணை. குணா பயணிகள் ஆட்டோ. சரி உரிமை முத்துக்குமார் அவர்களும் குணசெல்வன் அவர்களும் பவித்ரா அவர்களும் குட்டீஸ் சரி கவிஷ் அவர்கள் இவர்களுடைய சார்பாக 20 லட்சங்களை 20 கோடியாக அள்ளிப்பணம் தந்து ஆதரித்துள்ளார். அவர்களுக்கு அப்புறமாக பாடும் நாமளுக்கு பரிசு வழங்கி பாராட்ட வேண்டும் என்று செம்புலி கான்கிரீட் குரூப்ஸ் சரி இவன் காசி அவர்களும் மாடசாமி அவர்களும் கே குமார் அவர்களும் பிரகாஷ் அவர்களும் ஜெயக்குமார் அவர்களும் மூர்த்தி அவர்களும் இசைக்கி அவர்களும் ரிஷி அவர்களும் இவன் சரி செம்புலி கான்கிரீட் குரூப்ஸ். சரி இவர்களுடைய சார்பாக பாடும் நாமலை பரிசு வழங்க வேண்டும் என்று 50 லட்சத்தை 50 கோடியாக அள்ளிப்பணம் தந்து ஆதரித்துள்ளார்கள். ஆதரித்த செல்வ சீமானுடைய குடும்பம் குலம் கோத்திரம் வழி ஏவலை வம்சங்கள் எல்லாம் நீடோடைய வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று சுவாமி மேலை இசை கலைஞர்கள் இங்க இருந்தாலும் உடனே ஆலயத்துக்கு வருமாறு விழா கமிட்டி அழைக்கிறார்கள். மேலை இசை கலைஞர்கள் உடனே ஆலயத்துக்கு வருமாறு விழா கமிட்டியார் அழைக்கிறார்கள். மணிமாமா எங்க இருந்தாலும் உடனே மேடைக்கு வருமாறு அழைக்கிறார்கள். பரிசளித்த குடும்பங்கள் எல்லாம் நீடோடி வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று எங்க ஐயா சிவலப்பேரி மாயாண்டியை பிரார்த்திக்கின்றோம். பிரார்த்திக்கிறோம். மணிமாமா எங்க இருந்தாலும் வாங்க. தானே தானே தன்னோ தனனை தன்னோ தனனை தன்னோ தனனை தன்னோ தனனை தன்னோ தானே தானே தன்னோ தனனை தன்னோ தனனை தன்னோ உனக்கு வேலையான வேலையாச்சு மாயாண்டி விளையாட நேரமாச்சு வேலையாச்சு சாமனோட சாமம் போல சதிய சாம வேலையில சிவலப்பெரி மாயாண்டி மையானம் போகு நேரம் மாண்டபினம் திங்கு நேரம் தில்லைவனம் போகு நேரம் செத்தவினம் அருந்து நேரம் சிவலப்பெரி முண்டசாமி இருதல்ல முண்டனோட தாயாரான பேச்சியம்மா ஐயாவான கொம்புமானே ஆடுவாரம் பாடுவாரா ஆதாளி போடுவாரா ஓடுவாரா ஆடுவாரா ஊழ சத்தம் போடுவாரா செல்லலமாங்குள்ளாவா தாமர கமணி அளவா பட்டி கச்ச பவள கச்ச பாருங்கத்த கச்சைகளா கச்ச சல்லலம்மா உல்லாச கால்நடையா சிவலப்பெரி மாயாண்டி தாயான பேச்சியம்மா உச்சியில குள்ளாவா 7 மணி வல்லையம்மா கேட்ட செல்லடம்மா 5 மணி வல்லையம்மா அழகியத்த செல்லடம்மா சல்லடமா குள்ளாவா தாமர கவனி அளவா முன்புறத்து சுங்கில மோகினியா அச்சரம்மா பின்புறத்து சுங்கில பிரம்மதேவன் அச்சரம்மா வலதுபுற சுங்கில வருணனோட அச்சரம்மா இடதுபுற சுங்கில ஏமனோட அச்சரம்மா தூக்கி வைக்கும் கால்களுக்கு தீர்ப்பு செல்லம்மா எடுத்து வைக்கும் கால்களுக்கு
அடிக்கலம்பு செல்லடமா மாறி வைக்கும் கால்களுக்கு மாதுளம்பு செல்லடமா ஆடி வரும் கால்களுக்கு அழைப்பு செல்லடமா சாய்ந்து ஆட்டுவாரா சாமி நின்று ஆடுவாரா ஒத்த பண்ணம் கொளுத்துவாரா ஆனந்தம் கொளுத்துவாரா அண்ணா சுடலையா பொன்னான மணிக்குலவே ஆடி வரும் மயமே நல்ல ஒரு குலவையும் பெருகிடி மருகையில வீரப்பல்ல வருகையில வீச்சருவா மருகையில உனக்கு காண நல்ல பிடியருவா ஐயருவா வல்லையமா வங்கி நல்ல பிடியருவா சொலைக்கு பிடியருவா வயிற்று ஆட வல்லையருவா பிடியருவா சுடலையா ஆண்டு வேணும் அரந்தனுமே போகணுமே வேணும் அரந்தனுமே இடுவோடு போகணுமே இறந்த வேணும் அரந்தனுமே மாயோண்டு சுடலத்தை சிவன பெரிய சுடலையா கரையதில ஆண்டவேனோ உதையா இல்லைவான கரையதில சுத்த வேணோ வேகுதையா ஓடு தன்னோவில வேணோ வேகுதையா மாயோண்டு சுடலத்தை நல்ல பெணவாட மல்லிகை பூ வாசகம்மே நல்ல பிணவாட சிம்பகப்பூ வாசகம்மே நல்ல பிணவாட வாசி வாசையா மையானோ போக போறா ஆயாண்டி சுடல சுடல தெய்வம் ஆண்ட பிணங்கள் இருந்த போறா சுடல தில்லை வானம் போவாரா மாயாண்டி வருவாரா மாயாண்டி வருவோ மையான கரையல்ல அஞ்சன குளம் மறந்தா அளவு பண்ணவா பாட்டி அப்பாரோட வீதியில பாட்டி பிறந்தவளா தாய்க்கு தலைமகளா தாய்க்கு தலைமகளா அளவுள்ள சூர்யா மாத கர்ப்பிணியா இறந்து போன பாப்பாத்தி இறந்து போன பாப்பாத்திய தாரும் சனத்தாரோ பள்ளுவி குழு பாடு தினத்தில் தூக்கி வைத்தா கையானம் கொண்டு வந்தே கல்லடிக்கு விரவடிக்கு
ஈரம் மேல் போயிருந்தா